வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் கடற்புலிகள் நடத்திய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பற்றியும் அதை வழிநடத்திய கடற்புலி துணை தளபதி லெப்டினன்ட் கேர்னல் இரும்போரை அவர்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதாவது கடற்படையின் ஒரு பெரிய கப்பலை வெற்றிகரமாக சுற்றி வளைத்த பின்பும் கடற்புலிகள் ஏன் அந்த கப்பலை அழிக்காமல் திரும்பி வந்தனர் என்பதையும், அதுவரையிலும் 19 ஆண்டுகள் நடந்த ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் நாங்கள் சந்தித்த மிக மோசமான கடற் சண்டை இதுதான் என்று கடற்படை தளபதி இந்த கடற்சமரை ஏன் குறிப்பிட்டார் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பின்னணி: ஆரம்பத்தில் யாழ்குடாவை இழந்தாலும் பின்பு புலிகளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பாரிய வெற்றிகளை கொடுத்த 3ஆம் கட்ட ஈழப்போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து கொண்டிருந்த காலம் அது. 2000ஆம் ஆண்டு ஆணையரவை இழந்த அதே தேதியில் அதை மீட்க 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இராணுவம் பாரிய வளங்களை எல்லாம் திரட்டி ஆபரேஷன் தீச்சுவாலை நடத்தியது. இதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கிறோம். ஆனால் பாரிய ஆயுத இழப்புகளை சந்தித்த இராணுவம் இனி புலிகளை நேரடியாக களத்தில் வீழ்த்த முடியாது என்ற முடிவுக்கு வந்தது. அதன்பின் சுமார் 2 மாதங்கள் கழித்து 2001ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கட்டுநாயக்க விமானப்படை தளம் மற்றும் விமான நிலையம் மீது கமாண்டோ போராளிகள் ஒரு பாரிய தாக்குதல் தொடுத்து விமானப்படைக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தனர். ஆக தீச்சுவாலை எதிர் சமர் தரைப்படைக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தியது போல கட்டுநாயக்காவில் நடந்த தாக்குதல் விமானப்படைக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. இனி கடலிலும் ஒரு பாரிய தாக்குதல் நடத்தி முப்படைக்கும் பாரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டும் என்று கடற்புலிகள் திட்டமிட்டனர். திருகோணமலை கடற்படை தளத்தின் தொலைத்தொடர்பு உரையாடல்களை ஒட்டு கேட்ட கடற்புலிகளின் மகளிர் அணி ஒன்று MV பிரைட் ஆஃப் சவுத் கப்பல் விரைவில் 1000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை திருகோணமலை கடற்படை தளத்திலிருந்து யாழ்குடாவில் இருக்கும் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு அழைத்து செல்ல இருக்கிறது என்ற தகவலை கண்டிருந்தனர். அதன்பின் பலவிதமான வழிகளில் பல வகையான வேவு தரவுகள் திரட்டப்பட்டு இந்த கப்பலின் பயண தேதி நேரம் எல்லாம் துல்லியமாக கண்டறியும் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரம் கடற்புலிகள் இந்த தாக்குதலுக்கான பயிற்சியினையும் ஆரம்பித்திருந்தனர். அதாவது தங்களின் பிரதான தாக்குதல் படகுகளையும் கடற்சண்டையில் அனுபவம் வாய்ந்த தளபதிகள் போராளிகளை தலைவர் இந்த தாக்குதலில் ஈடுபடுத்தியிருந்தார். அதே போல இந்த தாக்குதலுக்கு தேவையான வெடிப்பொருள் மற்றும் தாக்குதல் படகுகளுக்கு தேவையான எரிபொருள் அனைத்தையும் உயிரை பணயம் வைத்து கடற்படை மற்றும் விமானப்படையின் எதிர்ப்பையும் சமாளித்து கடற்புலி அணிகள் சர்வதேச கடற்பரப்புக்கு சென்று சிறுக சிறுக எடுத்து வந்து தாக்குதலுக்கு முன்பே முல்லைத்தீவு கடற்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தனர். இந்த தாக்குதலை வழிநடத்தியவர் அன்றைய கடற்புலியின் துணை தளபதி லெப்டினன்ட் கேர்னல் இரும்பொறை அவர்கள் ஆவார். அவரை பற்றி நாம் இங்கே சுருக்கமாக பார்த்துடலாம். 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று தம்பலகாமம் திருகோணமலையில் பிறந்த லெப்டினன்ட் கேர்னல் இரும்பொறை என்கின்ற சிவராஜா கலைச்செல்வன் அவர்கள் 1990ஆம் ஆண்டு இயக்கத்தில் இணைகிறார். இவரது முதல் சண்டைக்களம் சொந்த மாவட்டமான திருகோணமலையில் மணியரசன் குளத்தில் புலிகள் நடத்திய ஒரு இராணுவ மீதான பதுங்கி தாக்குதல். அதில் LMG-உடன் பதுங்கியிருந்த இளம் இரும்போரை அவர்கள் தாக்குதல் தொடங்கியதும் LMG-யை இயக்கி பல எதிரியை வீழ்த்துகிறார். அதன்பின் அந்த ஆயுதம் இயக்குவதே அவருக்கான களப்பணியாக மாறியது. அப்பொழுது புலிகளிடம் கனரக ஆயுதங்கள் குறைவாக இருந்த காலகட்டம். எனவே திருகோணமலையில் எங்கு சண்டை நடந்தாலும் இரும்பொறை அவர்கள் தனது LMG-உடன் அங்கு நிற்பார். அதே போல திருகோணமலை தாக்குதல் அணிகள் மாவட்டத்திற்கு வெளியே சென்றாலும் இரும்பொறை அவர்களும் தனது LMG-உடன் அந்த அணியோடு செல்வார். 1991ஆம் ஆண்டு ஆணையரவு மீதான ஆகாய கடல் வெளி சமையின் போது இவர் வீரச்சாவு அடைந்துவிட்டதாக கருதப்பட்டது. ஆனால் இவரது வீரச்சாவுக்கு பின் 31ஆவது நாள் நினைவு நிகழ்வு நடப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது இவர் உயிர் பிழைத்த செய்தி வருகிறது. அதன்பின் 1993ஆம் ஆண்டு பூநகரி தளம் மீதான தவளை பாய்ச்சல் சமரின் போதும் தனது கனரக அணியுடன் களத்தில் தனக்கு வழங்கப்பட்ட பணியினை சிறப்பாக முடித்தார். அதன்பின் அதே 1993ஆம் ஆண்டு கனரக சூட்டாளராக கடற்புலி பிரிவுக்கு அனுப்பப்பட்டார். கனரக ஆயுதம் இயக்குவதில் கை தேர்ந்த இவரை இயக்கம் கடற்புலிகளின் ஆயுத பயிற்சி கல்லூரி பயிற்சியாளராக நியமித்தது. இதனால் மாஸ்டர் என்ற அடைமொழி இவரது பெயருடன் இணைந்து கொண்டது. ஆண் கடற்புலி போராளிகள் மட்டுமல்ல, பெண் கடற்புலி போராளிகளுக்கும் கனரக ஆயுதம் எப்படி இயக்குவது என்ற பயிற்சியை வழங்கியதோடு நடுக்கடலில் சண்டை நடக்கும் போது அலையில் தத்தளிக்கும் படகில் நின்றவாறே எதிரின் கப்பலை துல்லியமாக எப்படி கனரக ஆயுதம் கொண்டு தாக்குவது என்ற பயிற்சியினை இரும்பொறை அவர்கள் கடற்புலி போராளிகளுக்கு வழங்கி வந்தார். 1996ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஓயதலைகள் ஒன்று, அதாவது முல்லைத்தீவு சமரின் போது கடலில் கடற்படையை மற்ற சண்டை செய்து கொண்டிருந்த போது
இவர் நின்ற படகு மீது விமானப்படை குண்டு வீச அந்த படகு தீப்பற்றி எரிகிறது. இரும்பொறை அவர்களது இடது கால் இடுப்பு வரை காயம் அடைகிறது. காயத்திற்கான சிகிச்சை பெற்று அவர் குணமடைய 1 ஆண்டுக்கு மேல் ஆனது. 1 ஆண்டு கழித்து களத்துக்கு திரும்பிய அவரை இயக்கம் கடற்புலிகளின் சார்ல்ஸ் படையணி தளபதியாக நியமித்தது. 1991 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்றைய கடற்புலிகளின் துணை தளபதியாக இருந்த லெப்டினன்ட் கேர்னல் நிரோஜன் அவர்கள் வீரச்சாவ் அடையவே கடற்புலிகளின் துணை தளபதி என்ற பதவி இரும்பொறை அவர்களுக்கு கிடைத்தது. 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் ஆண்டு திருகோணமலை துறைமுகத்தில் கடற்புலி கமாண்டோ நடத்திய பாரிய தாக்குதலையும் லெப்டினன்ட் கேர்னல் இரும்பொறை அவர்கள் வழிநடத்தியிருந்தார். இதை பற்றி விரிவாக நாம் வேறு பார்க்கலாம். ஆபரேஷன் வருணக்கிரானா, ஆபரேஷன் கலர்ஃபுல் ரேஸ். கடற்படை 2001ஆம் ஆண்டு வரை புலிகள் ஒரு மாதத்திற்கு குறைந்தது 2 ஆயுத கப்பல்களை ஈழ கடல் எல்லை பகுதிக்கு கொண்டு வருகின்றனர் என்பதை கண்டுபிடித்திருந்தனர். அதாவது ஒவ்வொரு மாதமும் பாரிய இராணுவ தளவாடங்கள் சர்வதேச கடல் எல்லைக்கு கொண்டு வரப்படுவதாகவும் அந்த கப்பல்களில் கேணி இருப்பதாகவும் அதன் உதவியோடு அவற்றை சிறிய படகுகளில் ஏற்றி கடற்புலிகளின் பாதுகாப்பில் அவைகள் முல்லைத்தீவு கடற்பரப்புக்கு கொண்டு வரப்படும் கடற்புலிகளின் தந்திரவாயங்களை ஓரளவு கடற்படை கண்டுபிடித்திருந்தது. இதனை தடுக்க 2001ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் முப்படையும் இணைந்து ஆபரேஷன் வருணக்கிரானா, ஆபரேஷன் கலர்ஃபுல் ரே என்ற நடவடிக்கையை ஆரம்பித்தது. இத்திட்டத்தின்படி சாலை முதல் கொக்கிலை வரை விமானப்படையின் ஆதரவோடு முல்லை மாவட்ட கடற்கரையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு கடற்வேலி, அதாவது ஒரு நேவல் பிளாக்கேட் ஆரம்பித்தது. அதாவது முல்லைத்தீவு கடற்கரை முழுவதும் முற்றுகைக்குள் கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு செய்வதனூடாக கடற்படை 2 இலக்குகளை எட்ட முயற்சி செய்தது. 1. புலிகளின் கடல் ஊடான ஆயுத விநியோகத்தை சீர்குலைப்பது. 2. திருகோணமலை ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் கடற்படையின் விநியோக கப்பல்கள் மீது கடற்புலிகள் தாக்குதல் நடத்துவது அன்றாட நிகழ்வாக இருந்தது. அப்போது தாக்குதலுக்கு உள்ளான கான்வாய்களுக்கு உதவிக்கு வரும் கடற்படை ஒன்று தெற்கே திருகோணமலை அல்லது வடக்கே யாழ்ப்பாணத்தில்தான் வர வேண்டியிருந்தது. ஆனால் புலிகள் கட்டுப்பாட்டு கடற்கரைக்கு அருகில் நிரந்தரமாக கடலில் முகாமிட்டு இருப்பதன் ஊடாக கடற்புலிகள் தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் இந்த கடல்வெளி முற்றுகையில் ஈடுபட்டிருக்கும் கடற்படை தாக்குதல் படகுகள் உடனடியாக இந்த கான்வாய்களுக்கு உதவியை வழங்க முடியும். இந்த நேவல் பிளாக்கேட் புலிகளின் ஆட்கள் விநியோகத்திற்கு பாரிய சவால்களை ஏற்படுத்தியிருந்தாலும் கடற்புலி கமாண்டோ படகுகளின் உதவியுடன் கடற்படையின் இந்த நேவல் பிளாக்கேடை கடற்புலிகள் ஊடறுத்து விநியோகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருந்தனர். இந்நிலையில்தான் பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து கடற்படையின் ஒரு கான்வாயை தாக்க ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. பருத்தித்துறை தாக்குதல். திருகோணமலையிலிருந்து சுமார் 1300 வரையிலான இராணுவ வீரர்களையும் காங்கேசன் துறைக்கு கடற்படை அழைத்து செல்கிறது என்ற தகவல் புலிகளுக்கு கிடைக்கிறது. இந்த கடற்படை கான்வாயை தாக்கி அந்த துருப்பு காவி கப்பலான MV Pride of South கப்பலை அழித்துவிட்டால் அதில் பயணம் செய்யும் 1300 வீரர்களை ஒரே தாக்குதலில் அழிக்க முடியும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தாக்குதலை கடற்படையின் துணை தளபதி லெப்டினன்ட் கேர்னல் இரும்பொறை அவர்கள் வழிநடத்துகிறார். 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 அன்று இரவில் இருந்தே இந்த தாக்குதலுக்காக கடற்புலிகள் தயாராக நின்றனர். இந்த தாக்குதலுக்கான கட்டளை பீடம் கூடாரப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது கடற்புலியின் சிறப்பு தளபதி பிரிகேட் சூசை அவர்களும் மங்களேஷ் கலாத்தன் பிருந்தா மாஸ்டர் உட்பட முக்கிய தளபதிகள் இந்த கட்டளை பீடத்திலிருந்து இந்த சண்டையை வழிநடத்துவார்கள் என்று திட்டமிடப்பட்டது. செப்டம்பர் 15 அன்று மாலை 5 மணி அளவில் சண்டை படகுகளும் தாக்குதலுக்கு செல்லும் போராளிகளும் கட்டைக்காடு பகுதியில் வந்து சேர்ந்தனர். கடற்கரையில் தாக்குதல் படகுகள் கடல் உருமறைப்பு வலையால் மறைக்கப்பட்டு வேவு விமானங்கள் கண்ணில் படாதவாறு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டனர். அவ்வாறு சண்டைக்கு செல்ல தயாராக இருந்த ஒவ்வொரு சண்டை படகு போராளிகளை சிறு படகில் சென்று கடற்புலிகளின் சிறப்பு தளபதி பிரிகேட் சூசை அவர்கள் சந்தித்து திட்டங்களை பற்றி மீண்டும் மீண்டும் விளக்கியதோடு அவர்களுக்கு சுவையான உணவுகளையும் பரிமாறிவிட்டு செல்கிறார். அதே சம நேரத்தில் கடற்படையின் கண்காணிப்பை திசை திருப்ப நாயாற்று கடற்பகுதியில் கடற்புலிகளின் பயிற்சி படகுகள் 4 கடற்கரை ஓரத்தில் கடற்புலிகளால் ஓட விடப்பட்டிருந்தது. செப்டம்பர் 16 அதிகாலை 3:45 மணி அளவில் கும்மென்ற இருளில் ஆறுதல் நோக்கி தாக்குதல் படகுகள் புறப்பட்டன. இதை திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த கான்வாயில் இருந்த பாதுகாப்பு கப்பல்களான உத்தரா மற்றும் எட்டிதள 2 ஆகிய பீரங்கி கப்பல்கள் கடற்புலிகளின் இந்த வரவை தங்கள் ரேடாரில் பார்த்துவிட்டனர். இதே நேரம் இந்த கப்பலை பாதுகாப்பாக அழைத்து செல்ல காங்கேசன் துறையிலிருந்து ஜகாத்தா என்ற பீரங்கி கப்பலும் 2 கடற்கரை ரோந்து தாக்குதல் படகுகளும் இந்த கடற்படை கான்வாய் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு கடற்புலிகள் எங்களை தாக்க வருகின்றனர் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டதும் இந்த 3 கடற்கலங்களும் வேகத்தை அதிகரித்து இந்த கப்பல் கான்வாய்க்கு உதவ முயற்சி செய்த அதேவேளை இதை ஏற்கனவே எதிர்பார்த்து அவதானித்திருந்த கடற்புலிகள் இதற்காக ஒரு அணியை தயாராக நிறுத்தியிருந்தனர். இந்த கடற்புலி அணி நாகர்கோவில் கடற்பகுதியில் வைத்து இந்த 3 கடற்கலங்களையும் இடைமறித்து தாக்க ஆரம்பிக்கிறது.
சுமார் 30 நிமிடம் வரை நடந்த இந்த மோதலில் கடற்படையின் தாக்குதலில் ஒரு கடற்கரை ரோந்து படகு பெரிய சேதங்களை சந்தித்து பின்வாங்கி செல்கிறது. அதே போல நாம் முன்பு குறிப்பிட்ட கடற்படையின் ஒருணுக்கான கடல்வெளியை உடைக்கும் சண்டையும் ஆரம்பமாகிறது. மிதக்கும் மினி முகாம்கள் என்று வர்ணிக்கப்படும் 5 டோரா தாக்குதல் படைகளை எதிர்த்து கடற்படையின் 3 தாக்குதல் படைகள் தாக்குதலை நடத்தினர். கடற்படையின் உக்கிர தாக்குதலில் அதிகாலை சுமார் 4:35 அளவில் ஒரு டோரா மீது கடற்படையில் கமாண்டோ தாக்குதல் நடத்தப்பட்டு அது மூழ்கடிக்கப்பட்டதும் மற்ற டோரா படைகளும் ஆழ்கடல் நோக்கி ஓட ஆரம்பித்தனர். இதே நேரம் கடற்படைகளின் இன்னொரு தொகுதி தாக்குதல் படைகள் கட்டைக்காடு சுண்டிக்குளம் கடற்பகுதியில் கடற்படையின் டோரா தாக்குதல் படகுகளோடு மோதிக்கொண்டிருந்தனர். இந்நிலையில் அதிகாலை 5 மணிக்கு பருத்தித்துறை கடற்கரை எல்லை பகுதியிலிருந்து சுமார் 30 கடல் மைல் தூரத்தில் சென்று கொண்டிருந்த இந்த கடற்படை தொடரணியை கடற்புலிகள் நெருங்கினர். பிரைட் ஆஃப் சவுத் துருப்பு காவி கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருந்த ஆழ்கடல் ரோந்து களங்களான உத்தரா மற்றும் எட்டிரா 2 ஆகிய 2 களங்களும் அவர்களுக்கு துணையாக டோரா தாக்குதல் படகுகளும் கடற்புலிகளை நோக்கி உக்கிர தாக்குதலை ஆரம்பித்தனர். கடற்புலிகளின் பலமான தாக்குதலால் திணறிய இந்த கடற்படை களங்கள் அந்த கப்பலை அழைத்து ஆழ்கடல் நோக்கி நகர முயற்சி செய்கிறது. ஆனால் அரை மணி நேரம் நடந்த கடல் சண்டைக்கு பின் ஆழ்கடல் ரோந்து கப்பல்கள் இரண்டும் ஆழ்கடல் நோக்கி ஓட டோரா படகுகளும் பின்வாங்கி சென்றனர். இதனால் இப்பொழுது MV பிரைட் ஆஃப் சவுத் கப்பலை கடற்புலிகள் சுற்றி வளைத்து தாக்க ஆரம்பித்தனர். இதனால் அந்த கப்பலில் மேல் தளத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களும் சில போலீசாரும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். அந்த கப்பல் கடற்புலிகளின் வியூகத்தில் முழுவதுமாக வந்த பின் அதனை தாக்கி அளிக்க கடற்புலி கமாண்டோ படகு ஒன்று புறப்பட்டது. ஆனால் அது அந்த கப்பலை தாக்கும் முன்பே கடற்புலிகளின் சிறப்பு தளபதி சுசை அவர்கள் அந்த கப்பலை தாக்க வேண்டாம், அந்த கப்பலில் மக்களும் இருக்கிறார்கள், எனவே அந்த கடற் கமாண்டோ படகை திருப்பி வரச் சொல்லுங்கள் என்று தாக்குதலில் ஈடுபட்டிருந்த தளபதிகள் அனைவரது தொலைத்தொடர்பில் அறிவிக்கிறார். இதனால் அந்த கடற் கமாண்டோ படகு அந்த கப்பலை ஒருமுறை வட்டமிட்டு திரும்புகிறது. அதேவேளை 1 மணி நேரம் அந்த கப்பல் கடற்புலியின் பூர்ண கட்டுப்பாட்டில், அதாவது கடற்புலிகள் நினைத்திருந்தால் அதனை எளிதாக அழித்திருக்க முடியும். கடற்படையாலோ விமானப்படையாலோ அதை காப்பாற்ற வாய்ப்பே இல்லை என்ற சூழல் அங்கு இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படி மட்டும் நடந்திருந்தால் அதே ஆண்டு ஜூலை மாதம் கட்டுநாயக்காவில் விமானப்படை தளம் மீதான தாக்குதலுக்கு இணையான ஒரு கடல் தாக்குதலாக இது வரலாற்றில் பதிவாகியிருக்கும். ஏனெனில் கப்பல் மூழ்கும் போது அதிலிருந்து தப்ப கடலில் குதிக்கும் சுமார் 1300 வரையிலான இராணுவ வீரர்களை காப்பாற்றி அழைத்து செல்லும் வளங்கள் கடற்படையிடம் அப்போது இல்லை. அதாவது கடலில் பயணம் செய்த அத்தனை இராணுவ வீரர்களும் கடலில் கரைந்திருப்பார்கள். ஆனால் கப்பலில் மக்கள் இருப்பதால் இவ்வளோ பெரிய வாய்ப்பை இருந்தும் கடற்புலிகள் பின்வாங்கினர். ஆனால் அதற்குள் காங்கேசன்துறை, திருகோணமலை, குருநகர் என நிறைய டோரா தாக்குதல் படகுகளும் அங்கு வந்து குவிந்துவிட்டனர். கடற்புலிகள் அந்த கப்பலை விட்டு பின்வாங்கி செல்வதை பார்த்த கடற்புலிகளின் டோரா தாக்குதல் படகுகள் கடற்புலி தாக்குதல் படகுகளை பின்தொடர்ந்து தாக்க ஆரம்பித்தனர். இவ்வாறு கடற்புலிகளை பின்தொடர்ந்து வரும் டோரா படகுகள் மீது கடற்புலிகள் அவ்வப்போது திரும்பி நின்று தாக்கிவிட்டு பின்வாங்கி கொண்டிருந்தனர். இவ்வாறு 14 முதல் 15 தடவை கடற்புலிகள் திரும்பி நின்று கடற்படை தாக்கிவிட்டு பின்வாங்குவது என இந்த படலம் தொடர்ந்து கொண்டிருந்தது. கடற்புலிகளின் உக்கிர எதிர்த்தாக்குதலால் கடற்படையின் தாக்குதல் படகுகள் பலவும் சேதமடைந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவற்றை வெளியேற்றி காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை கடற்படை முகாமிலிருந்து புதிய டோராக்களை வரவழைத்துக் கொண்டே இருந்தது கடற்படை. அதாவது சேதமடைந்த படகுகளை மாற்றி புதிய படகுகளை களத்தில் இறக்கிக் கொண்டே தாக்குதலை உக்கிரப்படுத்திக் கொண்டிருந்தது கடற்படை. இதனால் இவர்களுக்கு ஒரு பாரிய அடி கொடுக்க கடற்புலிகள் தாக்குதல் படகுகளை தயார் செய்தனர். கட்டைக்காடு கடற்பகுதியில் அரை நிலவு வடிவில் யூகம் அமைத்து கடற்படை தங்கள் வியூகத்திற்குள் வரவிட்டு ஒரு பாரிய தாக்குதலை நடத்தினர். இதில் மேலும் பல டோரா தாக்குதல் படகுகள் சேதமடைந்து ஆழ்கடலை நோக்கி பின்வாங்கி சென்றனர். 2 டோரா படகுகள் முற்றாக அடித்து நிறுத்தப்பட்டது. அவைகளை கட்டி இழுத்து செல்ல வந்த மற்றொரு டோராக்களையும் கடற்புலியில் தாக்கி சேதமாக்கினர். உதவிக்கு வந்த MI-24 யுத்த உலங்க வானூர்தியும் சேதமாக்கப்பட்டது. இவ்வாறு நடந்த இந்த சமர் மதியம் சுமார் 2 மணி அளவில் முடிவுக்கு வந்தது. இந்த கடல் சமரில் கடற்புலிகள் அந்த கப்பலை அழிக்காமல் திரும்பி வந்திருந்தாலும் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் அதுவரையிலும் கடற்படை சந்தித்த மிக மோசமான கடல் சமர் இதுதான் என்று அந்த சம்மரில் பங்கு கொண்ட கடற்படை தளபதி ஒருவர் பின்பு கூறியிருந்தார். ஏனெனில் இந்த தாக்குதலில் 40 வரையிலான கடற்படை வீரர்கள் அழிக்கப்பட்டு 2 டோரா தாக்குதல் படகுகளும் அழிக்கப்பட்டதோடு நிறைய கடற்படை களங்கள், குறிப்பாக டோரா தாக்குதல் படகுகள் இந்த சண்டையில் சேதமாக்கப்பட்டு கடற்படைக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. பிரிகேடியர் சூசை அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் கடற்படையின் சிறப்பு தளபதியாக லெப்டினன்ட் கர்னல் இளம்பொறை அவர்களை அவர் தயார்படுத்தி கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது.
ஆனால் இந்த பாரிய கடற் சண்டை அவரது கடைசி சண்டையாக மாறியது. அதாவது இந்த சண்டையில் லெப்டினன்ட் கேர்னல் இளம்போரை அவர்கள் வீரச்சாவடைகிறார். அதே போல இவரது இறுதி சடங்கு தான் மூத்த தளபதி கேர்னல் சங்கர் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி பொது நிகழ்வாகவும் அமைந்தது. ஏனெனில் சில நாட்கள் கழித்து அவரும் இராணுவத்தின் ஆழ ஊடுருவல் அணியின் தாக்குதலில் வீரச்சாவடைகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.